திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, காலையில் நீங்கள் தொழில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடும் தொழில் உணர்ந்து நல்ல அறிவாளர்கள் சொல்லுகின்ற அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி விடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமாதர்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருவேற்காடு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொண்டை நாட்டினுடைய தலம் திருவேற்காடு, சென்னையைச் சேர்ந்த தலம். சென்னையிலிருந்து நகர பேருந்துகள் எல்லாம் பல உள்ளன. இங்கு வேல் தலவிருட்சம் ஆதலினாலே இப்பெயர் பெற்றது வேற்காடு. இங்குள்ள இறைவன் அகத்தியருக்கு மனக்கோலம் காட்டி அருளினார். சுப்பிரமணியர் சூரசம்ஹாரத்துக்கு பின் வந்து பூசித்த திருத்தலம் இந்த திருத்தலம். இறைவனுடைய பெயர் வேற்காட்டுநாதர், வேதபுரீஸ்வரர். இறைவியினுடைய பெயர் வேர்க்கண்ணி அம்மை. தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம். விருட்சம் வேல், அதாவது கருமாரியம்மனுடைய கோயில் திருவேற்காட்டிலே மிக பிரசித்தமானது. அப்படிப்பட்ட திருத்தலம் இந்த திருவேற்காடு. திருக்காலத்தி மலையை வணங்கி காலத்தியில் சில காலம் தங்கியிருந்த காழி பிள்ளையர் ஞானசம்பந்த பெருமான் அடியார் கூட்டத்தோடு காடும் மலையும் கடந்து வழியில் பல தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு பாலியாற்றினுடைய வடகரையிலே இருக்கக்கூடிய திருவேற்காட்டை வந்து அடைந்தார்கள். அங்குள்ள செழுந்துடர் பொற்கோயிலை அடைந்து பணிந்து உள்ளிது உள்ளே என்ற இப்பதிகத்தை அருளி செய்தார்கள். திருச்சிற்றம்பலம். முதலாம் திருமுறை 57வது பதிகம். திருச்சிற்றம்பலம். 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பூதமு பாட உறங்காத்திடை ஆடி, பூதமு பாட உறங்காத்திடை ஆடி, வேத வித்தகன் வேற்காடு போதும் சாந்தும் புகையும் கொடுத்தவர்க்கு, போதும் சாந்தும் புகையும் கொடுத்தவர்க்கு ஏதும் எய்துதல் இல்லையே, ஏதும் எய்துதல் இல்லையே. பூதங்கள் எல்லாம் பாடுகின்றன, பூதகணங்கள் எல்லாம் பாடுகின்றன. சுடுகாட்டின்கண் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் பெருமான். வேதங்களை அருளிய வித்தகன் அவன், வேதியன் அவன். அப்படி வேதியனாக இருக்கக்கூடியவன் திருவேற்காட்டு இறைவர்க்கு மலர்களையும் சந்தனத்தையும் நறும்புகை தரும் பொருள்கள் அங்கே நல்ல நறுமணம் கமழக்கூடிய பொருள்களை எல்லாம் கொடுத்தாள். அதில் கொடுத்த இதில் பட்டியலாக சொல்கிறார் பாருங்க. சந்தனம் கொடுக்கலாம், சுவாமிக்கு சந்தனம் கொண்டு கொடுக்கலாம், நல்ல மலர்களை கொண்டு கொடுக்கலாம்.
அப்படி நல்ல புகை தரக்கூடிய சாம்பிராணி போன்றவைகளை எல்லாத்துக்கெல்லாம் இவர்களெல்லாம் கொடுத்தவர்களுக்கு துன்பங்கள் என்பதே இல்லை. துன்பங்கள் வருதல் இல்லை. துன்பங்கள் குங்கிலியம் சாம்பிராணி சொன்னால் குங்கிலி கலை நாயனார் சொன்ன ஞாபகம் வரும். அந்த குங்கிலியத்தையும் தருவார். திருவேற்காட்டு நாதரை பூவும் சாந்தும் புகையும் கொண்டு வழிபடுபவர்களுக்கு எந்த காலத்திலும் துன்பம் வராது, எப்பொழுதுமே இன்பமே என்பதுதான். புறங்காடுன்னு சுடையாடு ஆடுகிறான், ஆடிக்கொண்டே இருக்கிறான் பெருமான். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவேற்காடு திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் அங்கே உள்ள திருவேற்காட்டில் உள்ள அந்த அம்பாளையும் வணங்கி அருள் நலம் பெற்று அனைவரையும் அகம் மகிழச் செய்வோம், அவனருள் துணை கொண்டு கருமாரியம்மனையும் வணங்கி வழிபட்டு அவளுடைய அருளையும் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி. காபாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.